ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு சாதம், தோசை இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து அதை நசுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 மாங்காவை ஒரு மிடில் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க தேவையான கருவேப்பிலை. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பற்களை இதோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா குழைய வதக்கணும். நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மசாலாக்கள் வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம புளி தண்ணீர் சேர்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த புளியை கரைச்சி வடிகட்டி இதோடு சேர்த்துட்ருக்கோம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணீரை இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. பத்து நிமிஷம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதோட நம்ம மாங்காவை சேர்க்க போகிறோம். ஒரு 2 மாங்காவை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா நாம் மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கினால் சுவையான மீன் குழம்பு தயார். மாங்காய் மீன் குழம்போடு சேர்ந்து நல்லா கொதிச்சிருக்கு. இதோட நம்ம மீன் கலை சேர்க்கலாம். மீனை இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. மீன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட கொத்தமல்லி தழையை தூவ போகிறோம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கினால் சூப்பரான மீன் குழம்பு தயார். இது சாதம், தோசை இதோடலாம் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட சோறு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ரசம், வாழைத்தண்டு பொரியல்,
புளிச்சக்கீரை துவையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். பாய்.